Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு கவிஸ் ப்ளவுஸ் டிசைனில் நீங்கள் பார்க்க போகிற ப்ளவுஸ் டிசைனுக்கான saree இது தான் பாருங்கள். இது கேரளா saree. இந்த saree வந்து இதே மாதிரி ஒரு saree வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் ஆனால் அது இந்த saree கிடையாது. இந்த சாரியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த saree முழுக்க பீகாக் எம்ப்ராய்டரி போயிருக்கும். தெரியுதுங்களா? பட் இந்த saree வந்து பியூர் காட்டன் அப்படின்றதுனால என்னால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியல. அந்த இதெல்லாமே போயிடுச்சு உங்களுக்கு பாருங்கள். அந்த ஸ்டிஃப்னஸ் போயிடுச்சு அந்த பியூர் காட்டன் அப்படின்றதுனால. எம்ப்ராய்டரி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அந்த மயில் கலரில் ஃபுல் எம்ப்ராய்டரி கொடுத்துருப்பாங்க. saree ஃபுல்லாகவுமே இதே மாதிரி வந்திருக்கும். இந்த ஃபீதர்ஸ் வந்து புட்டாஸ் மாதிரி எங்கே பார்த்தாலும் saree ஃபுல்லாகவுமே கொடுத்துருப்பாங்க பாருங்க. தெரியுதுங்களா மயில் எம்ப்ராய்டரி? ஓகே, saree ஃபுல்லாகவுமே இதுதான் உங்களுக்கு. மற்றபடி வேறு எந்த டிசைனுமே இல்லை. இது கேரளா saree. இது ஆக்சுவலி இது எங்கள் அம்மாவோட saree. இது என்கிட்ட இருந்த கேரளா saree வந்து அது ஒன்று வீணாக போயிடுச்சு. கலர் வந்து சாயம் ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை நான் தூக்கி போட்டேன். இது வந்து எங்கள் அம்மாவோட saree. இந்த சாரியை வந்து என்கிட்ட அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சாரீக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து சாரியில் நான் கட் பண்ணலை. கட் பண்ணாமல் அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்கேன்றது. பாருங்கள், இது வந்து பேட்ச், ரெடிமேட் பேட்ச். இந்த சாரீக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்ச் வந்து நான் வாங்கினேன். பட் இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு சாதாரண வேலை கிடையாதுங்க, அவ்வளோ வேலை. இங்கே பாருங்கள், அந்த பேட்ச் மாதிரியே நான் வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணி அது மாதிரி தைக்கணும். கொஞ்சம் டீப்பாக டைலரிங் தெரிஞ்சவங்களால இது கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். பட் நார்மலாக தெரிஞ்சவங்க இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேங்களா? இது பேக்கில் வந்து இந்த பேட்ச் அப்படியே நான் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து இந்த சாரீக்கு வந்து இந்த பீகாக் கலரில் இருக்கணுன்றதுக்காக டபுள் கலர் மாந்துளிர் கலரும் மெரூன் கலரும் கலந்த மாதிரி சில்க் காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இதுக்கு கை டிசைன் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதுக்கு கை டிசைன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா நார்மலாக வந்து பண்ணுற ஹேண்டை தான் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். வி ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து 2 பார்ட்டாக பிரித்து இந்த பக்கம் டெம்பிள் டிசைனு இந்த பக்கம் டெம்பிள் டிசைனு நடுவில் ஒரு பேட்ச்சு கீழே வந்து ஒரு பீடு வந்து உங்களுக்கு தொங்குற மாதிரி கொடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? அதே மாதிரி இதில் இந்த பக்கமும் பாருங்கள். ஓகேவா? இந்த டிசைன் வந்து நான் போட்டிருந்ததை பார்த்துட்டு ஒருத்தவங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்து இதே டிசைன் அப்படியே தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை வாங்கிட்டு போனாங்க, தைச்சி வாங்கிட்டு போனாங்க. இந்த ஹேண்ட் டிசைன் நல்லாயிருக்கு அப்படின்றதுக்காக உள்ள ஒரு டெம்பிள் மாதிரியும் வெளியில் டெம்பிள் ஃப்ளவர்ஸ் கொடுத்தும் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்க இதே மாதிரி என்கிட்ட தைச்சி வாங்கிட்டு போனாங்க. இதுக்கு வந்து அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா டைநாட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடையில் தான் வாங்கி போட்டிருந்தேன். அப்புறமா அது வந்து வீணாக போயிடுச்சு, கருத்து போச்சுன்றதுக்காக திரும்ப இந்த கிளாத்லேயே எடுத்து ட்ரையாங்கிள் டைநாட் வந்து லேஸ் வச்சு பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கேரளா சாரிக்கு என்னுடைய ப்ளவுஸ் டிசைன், பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ப்ளவுஸ் டிசைன் ஐடியாவுக்கு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.